ஸோ இந்த கியர் சைக்கிள் வந்து உண்மையாலுமே வந்து அதனுடைய வேலையை செய்யுதா, நம்மளுக்கு ஒர்த்து இல்லையான்னு நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதாவது இந்த கியர் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 2 சஸ்பென்ஷன் இருக்குது. அதாவது இது பாருங்கள், பேக் சஸ்பென்ஷன் இது. ஸோ இது அட்ஜஸ்டபிள் தான், நம்ம வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கணுமா இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்கணுமாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல அட்ஜஸ்டபிள் தான். அதே மாதிரி ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஆனால் இப்போ வர சைக்கிள் எல்லாத்துலேயுமே இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்டபிளாக வரும், அதாவது லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லாக் பண்ண முடியாது, பட் இது ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும், இதை லாக் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்குலிஸ் ரோடியோ சைக்கிளு, கொஞ்சம் பழசு தான். இது வந்து டுவல் சஸ்பென்ஷன், ஓகேவா. ஸோ இதில் வந்து 2 சைடுமே கியர் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்பீடு. இது மேபி சைக்கிள் ரொம்ப பழசாக இருக்கும், க்ளீன் பண்ணாத. ஸோ இது 6 ஸ்பீடு. முன்னாடி வந்து 3 ஸ்பீடு, அதுவும் ஷிமனோ தான். ஸோ இங்கே கியர் வந்து ஷிஃப்டர்ஸ் வந்து ஒரு 3-4 பிராண்டு தான் இருக்குது. அதில் ஷிமனோ வந்து டாப் லெவலில் இருக்கும். ஸோ இதில் வந்து இதுலேயே வந்து நிறையா வேரியேஷன் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனில் குவால்காம் வந்து எப்படி டாப்போ அது மாதிரி ஷிமனோ வந்து டாப் லெவல். ஆனால் இன்னும் இருக்குது, ஷிமனோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அதில் நிறையா வேரியன்ட் இருக்குது. 8 ஸ்பீடு, 9 ஸ்பீடு, 12 ஸ்பீடு, 13 ஸ்பீடு வரலும் இருக்குது. இப்போ வர சைக்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக் பிராண்ட் வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக நம்மளால் வாங்க முடியும். அந்த ட்ரெக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த இருக்கக்கூடிய கியர்ஸை எடுத்துட்டாங்க. அவங்க ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 வீல் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் 1 2 3 அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சின்னதாக இருக்கிறதையும் இந்த பெருசாக இருக்கிறதையும் எடுத்துகிட்டு இதை மட்டும் ஃபிக்ஸ்டாக கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். இந்த கியர் ஷிஃப்டிங் எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான், அவங்க எடுத்துட்டாங்க. பட் அதானா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரண்ட் கியர் ஷிஃப்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சம்டைம்ஸ் கொஞ்சம் தலைவலி கொடுக்கும். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் கொடுக்காது, பட் இருந்தாலும் அது தேவையில்ல தான் நம்மளுக்கு. அதுக்கு பதிலாக நம்ம பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கியர் ஷிஃப்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிக்கலாம், நம்பர் ஆஃப் கியர் ரேஷியோவை. இங்கே இருக்கிற அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சென்ட்ரலில் இருக்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே அப்போ இங்கே கியர் ஷிஃப்டரே கிடையாது இப்போ வர சைக்கிள்லாம். அது ஆனால் 50,000க்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ இந்த கியர் ஷிஃப்டிங்லாம் எப்படி நடக்குது, அது உண்மையாலுமே ஒர்த்து தான். மேபி சில தியரி இருக்குது, அதாவது வெயிட் ரெடியூஸுக்கெலாம் கியர் சைக்கிள் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இப்போ நீங்கள் ஃபிக்ஸ்டு ரேஷியோ, அதாவது நார்மல் சைக்கிள் ஓட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களால் ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியும். கண்டிப்பாக அதுக்கு மேலே கால் வலிக்கும். ஆனால் இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ஹில் போகலாம், கொஞ்சம் சிம்பிளான அப்ஹில்லாம் சாதாரணமாக போகலாம், உங்களுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்க லாங் ரைடுக்கு வந்து கியர் சைக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ இப்போ இங்கே பின்னாடி கியர் ஷிஃப்டிங் பாருங்களேன். பின்னாடி வந்து இதில் 6 கியர் இருக்குது, நல்லா பாருங்கள் தெரியும். ஸோ 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இந்த செயின்லேயுமே கொஞ்சம் பாருங்கள் மெலிசான செயின் தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது எப்படி ஷிஃப்டிங் நடக்குது அப்படின்னா, இங்கே வந்து கிளட்ஜ் இருக்குது. ஸோ இது லூஸாக பாருங்கள், இது வந்து செயினை வந்து டைட்டன் ஆக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது இது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் லூஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இது ஸ்டிஃப் ஆகிக்கும், பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது செயின் கழடும், இதுவும் செயின்லாம் கழடாதில்லை, கழடும் ரொம்ப ஈஸி. இதை தள்ளி பிடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு லூஸ் கிடைக்கிது. அப்படியே எடுத்து கையில் மாட்டி விட்டுக்கலாம் நம்ம. ஸோ இங்கே தான் முக்கியமான வேலையாக இருக்குது. ஸோ இது செயின் மெக்கானிசம் எப்படி மாற்றி விடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து நகரும், இது வந்து அந்த சைடு நகரும் இப்படி. அப்போ நகரும்போது என்ன பண்ணுவோம், செயினை வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த சைடு செயினை வந்து இப்படி தள்ளி விடும், அடுத்த வீலுக்கு நகர்ந்துக்கிட்டே போகும். அதே மாதிரி நீங்கள் குறைக்கும் போது அதே மாதிரி இந்த பக்கம் இழுத்துக்கிட்டே வரும், அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நிற்கும் போது இது கியர் போட முடியாது, போட்டோம்னா லாக் ஆகிக்கும். அதனால் ஓட்டும்போது மட்டும்தான் இதை வந்து நம்ம கியர் போட முடியும். ஸோ இந்த சைக்கிள் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, அனுபவம் இல்லாத நான் வாங்கினது. அதுக்கப்புறம் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் இந்த சைக்கிள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கான சைக்கிள்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இங்கே பாருங்கள், இதுவுமே ஃப்ரண்ட்டு டீலில் இது பாருங்கள் மோதிட்டுருக்கு. அப்படின்னா கரெக்டான மோதக்கூடாது ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், இது மோதிட்டுருக்கு அப்படின்னா அங்கே கியர் ஷிஃப்ட் ஆகிடுச்சு, ஆனால் இங்கே மாறலன்னு அர்த்தம். அங்கே இப்போ நான் வேணால் பாருங்கள் மாற்றி விட்றேன். இங்கே இது வந்து கியர் ஷிஃப்டர். இப்போ இங்கே செகண்டில் இருக்குது, நம்பர் தெரியல, செகண்டில் இருக்குது. இப்போ நான் இங்கே லோ பண்ணி விட்றேன்.
இங்கே பாருங்கள், இங்கே கேப் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் கேப் இருக்குது பாருங்கள். இப்போ ஆனால் நகர்ந்துருக்கு. இப்போ போய் இது இங்கே வீலில் மோதிட்டுருக்கு. ஸோ அது வந்து கியர் ஷிஃப்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் போகும்போது எதுவுமே ஷிஃப்ட் பண்ண முடியாது. இங்கே வந்து பின்னாடி ஷிஃப்டிங்கில் வந்து மொத்தம் 6 கியர் இருக்குது. இப்போ நான் 3rd வச்சுருக்கேன். ஸோ இதை அழுத்தி பிடிச்சோம்னா நம்மளுக்கு இது ஹையு. 2லையுமே ஹை வச்சிங்கன்னு வச்சுங்களேன், சைக்கிள் வந்து உங்களுக்கு ஹைவேஸில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே நீங்கள் ஒரு ஏற்றத்தில் போகும்போது ஹைலாம் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏறவே ஏறாது. ஸோ இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். மேபி இது கால்குலேஷன்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு லாங் வீடியோ கண்டிப்பாக பின்னாடி நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.